Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துக்கோ, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாளைக்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கொஸ்டின் பேப்பர் கிடையாது, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் வந்து நமக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 10 கொஸ்டின்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து 2 மார்க் நம்ம டாப் 60 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 மார்க் பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே இதில் மேக்ஸிமம் இதில் இருக்க சம்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே இருக்குது. சரியா, அதனால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டின்குரிய ஆன்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் வெரிஃபை கேலே ஹாமில்டன் தியரம் பற்றி நமக்கு ஒரு கொஸ்டின் வரப்போகுது. சரியா, அதனால் அந்த கொஸ்டினை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. சரியா, அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்க யூனிட் 2ல் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். சரியா, நீங்கள் 12th வந்து நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே டிஃபரன்ஷியல் கால்குலஸை பற்றி பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10 கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஸ்கெச் திஸ் கிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா, அதாவது நான் ஏற்கனவே நம்ம வந்து அதாவது உங்களுக்கு 1 டே ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். அதிலே நான் சொல்லியிருந்தேன் 12th புக்கை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணிடலாம். சரியா, ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, அதுக்கப்புறம் 4th யூனிட். சரியா, இதை கண்டிப்பாக உங்களால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும். சரியா, அதனால் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படியாவது நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரியா, 45 மார்க் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அதனால் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரியா, அதனால் பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து இருக்கிறாரு. அதனால் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.